ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 33. டெய்லியுமே நம்ம வெயிட் செக் பண்ண வேண்டாம். 15 டேஸ் ஒன்ஸ் வெயிட் செக் பண்ணுவோம். டெய்லியுமே வெயிட் செக் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் ஆசிலேஷன் இருக்கும். சில டைம் வெயிட் ஏறலாம், சில டைம் வெயிட் குறையலாம். ஸோ ஏறும்போது நமக்கு ரொம்ப மனசுக்கு சங்கடமாக இருக்கும். ஆனால் 15 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணும்போது 15 நாளைக்கு அப்புறம் கண்டிப்பாக வெயிட் குறைஞ்சிருக்கணும், ஏறி இருக்கக்கூடாது. காலையில் எந்திரிச்ச உடனே எல்லாருக்குமே நான் டீ வச்சுட்டு எனக்குமே கருஞ்சீரகம் டீக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கூடவே ஹஸ்பண்டுக்கும் பசங்களுக்கும் சமையல் தான் அப்படியே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மீன் குழம்பு ஏற்கனவே இருக்கிறதுனால அதை அப்படியே வச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக ரசமும் வாழைக்காய் பொரியலும் தான் ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். எப்போ நம்ம சமைக்க போதுமே எது நம்ம சாப்பிடலாம், எது நம்ம சாப்பிடக்கூடாதுங்கிற எண்ணம் நம்ம மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். டீ போடும்போது உங்களுக்கு டீ குடிக்கணும் அப்படின்னு ரொம்ப டெம்ப்ட் ஆகுதா? பட் டெம்ப்ட் ஆகாதீங்க. சண்டே மார்னிங் உங்களுக்கு டீ வேணும்னா டீ, காஃபி வேணும்னா காஃபி நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம 90 டேஸ் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 90 டேஸுமே நமக்கு பிடிச்ச டீ, காஃபி இல்லை குடிக்காமலே இருந்தோம் அப்படின்னா அது ஒரு ஏக்கமாட்டம் ஆகிடும். நம்மளுக்கு அதை டீ குடிக்கணும், காஃபி குடிக்கணும்னு. அதனால வாரம் ஒரு தடவை நம்ம டீ, காஃபி அது போல் எடுத்துக்கலாம். ஆனால் மீதி எல்லா நாளையுமே நம்ம கருஞ்சீரகம் டீ தான் எடுத்துக்கணும். மனசில் பதிய வச்சுக்கணும், இது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, இது நம்ம குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் டீ குடிச்சிட்டு டிஃபனுக்கு லஞ்சுக்குமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் காலையிலேயே சமைச்சு முடிச்சிருவேன். ஹஸ்பண்டுமே பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே கிளம்பிடுவார். 3 பேர்த்துக்குமே நான் லஞ்ச் பேக். இது போல் சமைக்கும்போது எனக்குன்னு தனியாக நான் சமைக்க மாட்டேன். ஆனால் எது நான் சாப்பிட்லாம், எது நான் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற தாட் எனக்கு கண்டிப்பாக இருக்கும். நேற்று நான் வாழைக்காய் பொரியல் செஞ்சேன். அதுக்கு நான் எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கேன்னு பாருங்கள். அதுக்காக நம்ம டயட்டில் இருக்கோம், நம்ம இவ்வளோ எண்ணெய் சாப்பிடக்கூடாது, நமக்குன்னு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தான் தனியாக சமைக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு எண்ணெய் அவசியம். ஆனால் அந்த எண்ணெயை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? நல்லெண்ணெய், நல்லா செக்கிலாட்ட நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இது போல் உணவுகளில் நம்ம எண்ணெய் எடுத்துக்கும் போது தான் நம்மளோட ஸ்கின் எல்லாம் நல்லா ஷைனிங் கொடுக்கும். போன்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா முட்டு வலியெல்லாம் வராது, ஒன்றுக்கு ஒன்று நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டியும் கிடைக்கும். அதனால தான் நான் எப்போவுமே மென்ஷன் பண்ணுவேன், டயட் இருக்கணும், ஆனால் எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாதுங்கிறது நமக்கே ஒரு தாட் வேணும். அப்பப்போ நல்லா சூடாக ஜீரக தண்ணி வச்சு குடிச்சிக்கிட்டே இருங்க. இது போல் சூடாக நம்ம நாக்கில் பட என்னாகும்னா நமக்கு நம்ம சூடாக ஏதோ சாப்பிட்டுட்ருக்குறோம் அப்படிங்கிற ஃபீல் வரும்போது நமக்கு பசிக்காது. ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். நானுமே நேற்று காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எடிட்டிங்கும் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது கூட்டிட்டு இதுக்கெல்லாம் தண்ணியும் தெளிச்சு விட்டாச்சு. இந்த சீசனுக்கு வரக்கூடிய இந்த வெள்ளை பூச்சியுமே செடியில் வந்திருக்கு. ஸோ அதுக்குமே மருந்து வாங்கிட்டு வரணும். ஜீரக தண்ணி தீர நான் ஜீரக தண்ணி வச்சுட்டே இருப்பேன். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பிரியாணி இலையும் ஒரு சின்ன துண்டு பட்டையும் யூஸ் பண்ணுவேன். ஆனால் ஜீரகம் மட்டும் நான் ஒவ்வொரு தடவைக்குமே மாற்றிக்கிட்டே இருப்பேன். மத்தியானத்துக்கு நான் ஒரு 4 துண்டு மீன் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த மீனை நான் இது போல் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்குவேன். இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது பத்தாது. ஆனால் ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது ஃப்ளேமை ஆனில் வச்சு இந்த எண்ணெயிலே நம்ம நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும், நல்லா வெந்திருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மதியம் நம்ம பிளேட் பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச பொருளாக இருக்கணும். நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை பண்ண மீன் எடுத்திருக்கேன். வரகரிசியில் சாதம் எடுத்திருக்கேன். அதுக்கு கொஞ்சமாக மீன் குழம்பும் ரெடி பண்ணி வச்சுருந்த வாழைக்காய் பொரியலும் போட்டிருக்கேன். கொஞ்சமாக ரசம் எடுத்திருக்கேன். சூடாக ஜீரக தண்ணி. நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான லஞ்சு. ஒரு 3:30 போல் எக்ஸசைஸ் பண்ணலாம், 1/2 ஹவர்னு. எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 1/4 சொம்பு நல்ல வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சிட்டு நான் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப ஸ்பீடாலாம் நம்ம எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம். ஒரு 1/2 ஹவர் நல்ல மெதுவாக அப்படியே எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னாவே போதும். ஏன்னா நம்ம டயட்டும் ஃபாலோ பண்ணுறோம்.
நான் பசங்கள ஸ்கூல் விட்டு கூட்டிட்டு வரும்போது, அந்த வெள்ள பூச்சிலாம் இலையில வரத்துக்காக, அப்புறம் பூ நல்லா வரத்துக்காகலாம் மருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அத 1 லிட்டர் தண்ணீல மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ண சொன்னாங்க. ஸோ பசங்க அவங்களே நான் ஸ்ப்ரே பண்றேன்னு சொல்லி சொன்னாங்கன்ட்டு, அவங்களே செஞ்சுட்ருக்காங்க. நைட்டுக்கு நான் பப்பாளியும், ஜீரக தண்ணியும் 6:30க்குலாம் எடுத்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பசங்களுக்கும், ஹஸ்பண்டுக்குமே இதுலயுமே பார்த்தீங்கன்னா, நான் வீட் நூடுல்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இத எப்பவும் போல நான் காய்கறிலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாவே சேர்த்தி தான் நான் நூடுல்ஸ் ரெடி பண்ணுவேன். மார்க்கெட்ல எல்லா வெரைட்டீஸ் ஆஃப் மில்லட் நூடுல்ஸுமே கிடைக்குது. ட்ரை பண்ணி பாருங்க.